நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏதாவது நான் பெரிய ஒரு விஷயத்த சாதிச்சு எப்படியாவது பெரிய ஆயிடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்க. அதில் தப்பே கிடையாது. பட் நீங்கள் அப்படி பெரிய ஆள் ஆகணும்னா ஏதாவது ஒன்று இழந்து தான் ஆகணும். ஈவன் நீங்கள் ஹெவன்ஸ் டிமாண்ட் டெத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு சொர்க்கத்தை நீங்கள் அடையிறதா இருந்தீங்க அப்படின்னா அது கூட உங்களோட சாவை எதிர்பார்க்கும். ஸோ இங்கே எதுவுமே இழக்காமல் உங்களால் எதுவுமே அடையவே முடியாது. ஸோ இங்கே பிக் வின்னை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று இருந்து தான் ஆகணும். அது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலிஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் ஏதாவது ஒன்று இழக்கணும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க? நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் எதுக்காக இன்னுமே வந்து எக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு. அதில் நிறைய பேர் சொன்னது ஃபைனான்ஷியல் இஷ்யூ. ஃபைனான்ஷியல் இஷ்யூ இல்லாமலேயே நிறைய இன்கம் மேக் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது, நிறைய பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணலாம். அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதே தான் நாங்கள் 2020 பண்ணோம். எங்கள்கிட்ட ஒரு ரூபா கூட இருக்கல. மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டே சொல்லவே முடியாது. லெஸ் தென் $100 ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி தான் இப்போ இந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே, எங்கள்கிட்டையும் காசு இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பிக்காமல் இருந்திருந்தோம்னா இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே கிடைச்சிருக்காது. இதெல்லாம் கரெக்டுப்பா, நீ ஏதாவது ஒரு விஷயத்த நீ பண்ணி ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாய், நாங்கள் பண்ணுறதுக்கு பயப்படுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்லி ரிஸ்க் டேக்கர்ஸ் மீ. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாட்டி அதை அச்சீவ்மெண்ட் பண்ணவே முடியாது. டூ இட் யூ ஓன். உங்களுக்காக யாருமே வந்து சக்ஸஸ் பண்ணி தர போகிறது இல்லை. உங்களோட லைஃபுக்காக நீங்கள் தான் சக்ஸஸ்